வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழக அரசியல் கட்சிகள் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்ற மாதிரி 2021ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்காக பல்வேறு வகையான திருப்பு முனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டு இருக்கு. அந்த வகையில அரசியலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் ரஜினியின் கட்சி தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொளியில. 3 ஆண்டுகளுக்கு முன் நான் அரசியலில் வருவது உறுதினு சொன்ன ரஜினி அவர்கள் மீண்டும் அந்த அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில இந்த மாதம் இறுதி, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி இதற்கான அறிவிப்புகள் முறையா வழங்கப்படும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக 28 ஆண்டு காலம் தவம் முடிந்து விட்டதாக ரசிகர்கள் ஒரு புறம் கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நிச்சயம் வரும், தமிழக மக்களுக்காக உயிரையும் கொடுக்க தயார்னு சொல்லியிருக்கிறார் ரஜினி அவர்கள். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் தேவை என்பது காலத்தின் கட்டாயம், அது வந்தே தீர வேண்டும், மாற்ற வேண்டும், எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் என்பது நீங்கள் தான், மக்கள் தான் எல்லாம்ங்கிற மாதிரி சினிமால பேசுற பஞ்ச் டைலாக இதுலயும் பேசி விட்டுருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து வெற்றி பெற்றால் அது மக்களின் வெற்றியாகவும், தோல்வியடைந்தால் அது மக்களின் தோல்வியாகவும், குப்பர விழுந்தாலும் மீசில மண்ணொட்டாத மாதிரி பேசியிருக்கிறாரு ரஜினி அவர்கள். அதே போல மக்கள் மத்தியில் சென்று எழுச்சியை ஏற்படுத்துங்கள் சொன்ன ரஜினி அவர்கள் மக்கள் மனதில் எழுச்சி பிறந்து விட்டதாக அரசியலில் வருவது குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இதற்கிடையே அண்ணாத்த பிலிம் ஷூட்டிங் 40% முடிந்த நிலையில பேலன்ஸ் இருக்கிற 60% பிலிமையும் முடிச்சுட்டு முழுநீள அரசியலுக்கு வரப்போவதா தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிற நிலையில ஊடகங்களை திசை திருப்பும் விதமாக நகர்வு இருக்குமோன்னு பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு தகவல்கள் வெளியிடப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. 1000 கட்சிகள் வந்தாலும் தெளிவா யோசிச்சு செயல்படுறவங்க மக்களா இருக்காங்க. அதனால 2021ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைப்பாங்க, மக்கள் மனதில் எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.